ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். நம்ம மேலே வந்திருக்கிறோம். மேலே வந்து நம்ம செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும். ஒரு 10 நாள் கிட்ட, ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செடிக்கு வந்து இந்த தண்ணி கலந்து ஊற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சுனே இருந்துச்சு. அதனால நம்ம வந்து தண்ணியே ஊற்றலை செடிக்கு. நேற்று கூட காலையில் ஒரு 2 மணி நேரம் மழை பெஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம நேற்றும் தண்ணி ஊற்றலை. இன்னைக்கு பாருங்க, காயிற வெயில் அடிக்கிற அனல்ல கத்திரிக்காய் செடி காட்டுப்பா. கத்திரிக்காய் செடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வாடி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம செடி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் செடி, கொடமிளகா செடி காட்டு. இந்த கொடமிளகா செடி 2 செடி எப்படி வாடி போயிடுச்சு பாரு ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் செடி வந்து நம்ம தண்ணி ஊற்றின உடனே அது பழைய நிலைமைக்கு வந்துடுது. 2-3 நாளாக நான் பார்க்குறேன், இந்த கொடமிளகா செடி அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நம்ம கார்டனில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் கொடமிளகா செடியை நான் பார்க்குறேன், வச்சிருக்கிறோம். அது வைக்க கூட இல்லை, நம்ம கிச்சன் வேஸ்ட்லேருந்து முளைச்சி வந்தது அந்த செடி. அது பார்த்தீங்கன்னா வாடி போன மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன ப்ராப்ளம்னு தெரியல. தண்ணி இல்லையா, இல்லை வெயில் அதிகமாக அனல் அடிக்குது அதனாலயான்னு தெரியல. பார்க்கலாம், வந்தால் சரி. இல்லைனாக்கா இன்னும் நிறைய நம்மளுக்கு முளைச்சிருக்குது, அதை எடுத்து நடலான்னு பார்க்குறேன் நான். இன்னைக்கு வந்து நான் என்ன தண்ணி எடுத்துன்னு வந்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். இதில் வந்து நான் வந்து கடலை புண்ணாக்கு கரைசல் எடுத்துருக்கிறேன். கடலை புண்ணாக்கு, புளிச்ச மோர், அப்புறமா கொஞ்சம் வந்து வெல்லம் போட்டிருக்கிறோம். இந்த தண்ணியில் எல்லாமே போட்டு நான் கலந்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்துன்னு வந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டே நான் எடுத்துன்னு வந்து வச்சுருக்கிறேன் எங்கள் டப்பாயில். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றணும். அதுவும் நான் காட்டியிருக்கிறேன் எடுத்து உங்ககிட்ட. இந்த மாதிரி தான் நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுறோம். அதனால தான் நம்ம செடியில் வந்து இவ்வளோ பூ பூகுதுன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நிறைய சத்து இருக்குது கடலை புண்ணாக்கில். இந்த மாதிரி நம்ம செடியில் ஒரு 4 நாள் 5 நாள் தண்ணியில் கலந்து, அது வெறும் கடலை புண்ணாக்கு கலந்து ஊற்றுறவங்களும் இருக்கிறாங்க. அது கூட வந்து கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் புளிச்ச மோர், இதெல்லாம் போட்டு நம்ம கலந்து வைக்கும்போது செடிக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு சத்து கிடைக்குது. அதனால நல்லா வளர்த்துக்கும் ஒரு வளர்ச்சி அடையுது ஃப்ரெண்ட்ஸ் செடிங்க. ஃபஸ்ட்டு முறை இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. 2 செடியிலுமே பூ பூக்கிறதுக்கு முன்னே பூச்செடியில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. செம்பருத்தி செடியும் இப்போ தான் பூக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா 8-9 பூ பூத்துச்சு நாட்டு செம்பருத்தி செடியில். இந்த சின்ன செடியிலையுமே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பூ பூக்குது. இப்போ வந்து கத்திரிக்காய் செடியில், எல்லா கத்திரிக்காய் செடியிலையுமே காய் வச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆடிப்பட்டத்தோட வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது எல்லா காய்களுமே வைக்கிறதுக்காக. இப்போ நம்ம வந்து இந்த தண்ணி அடிக்கடி நம்ம தண்ணி ஊற்றுறதும் உரம் கொடுக்குறதுமா தான் இருக்கிறோம். உரம் கொடுத்து ஒரு 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் நான் கிச்சன் வேஸ்ட்டு மட்டும் கிச்சன்லேருந்து எடுத்துன்னு வரேன். கிச்சன் வேஸ்ட்டு எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் காலி ஆயிடுச்சுன்னா நான் போட்டுனே இருக்கிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம மாட்டு தொழு உரம், அப்புறம் வர்மி கம்போஸ்ட்டு, சாம்பல் எல்லாமே செடிக்கு கலந்து கொடுத்து அதுவும் நம்ம கொடுக்கணும். அதுக்கும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி நான் வந்து எரிய வச்சுருந்தேன் சாம்பல். மழை தண்ணி ஃபுல்லாக ரொம்பிச்சு அந்த பானலில். அதனால நம்ம எடுத்து அந்த கிச்சன் வேஸ்ட்டில் நான் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம செடிக்கு இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி ஊற்றினோம்னாக்கா செடிங்களுக்கு வந்து கொஞ்சம் உயிர் வந்த மாதிரி இருக்கும். எப்படி நம்ம தாகமாக இருக்கிறவங்க வந்து வெயிலில் வந்துட்டு தண்ணி குடிச்சாக்கா ஒரு நிம்மதி இருக்குது, அந்த மாதிரி செடிங்களும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மண்ணுமே காஞ்சு போயிட்டு இருக்குது அடிக்கிற அனல்ல. முதல்ல நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றிடலாம். அப்புறம் நம்ம வந்து போகும்போது பூவெல்லாம் பறிச்சுன்னு, இன்றைக்கி எதுவும் மாற்ற முடியாது. இன்றைக்கி செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு பூ மட்டும் பறிச்சுன்னு போகலான்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் நான் கீழே பார்த்தீங்கன்னா இது கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, ஒரு வாழைப்பழ கரைசல், எலுமிச்சந்தோல், புளிச்ச மோர், எல்லாமே நிறைய ஒரு 4-5 ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே நான் ஒன்று மேலே எடுத்துன்னு வரும்போது நான் உங்ககிட்ட சொல்லி நான் காட்டி வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி நான் போட்டிருக்கிறேன். எலுமிச்சம்பழ தண்ணி, எலுமிச்சம்பழ கரைசல், புளிச்ச மோரும் கலந்து நான் ஒரு 2 லிட்டர் பாட்டிலில் காமிச்சு நான் வந்து போட்டிருந்தோம். அது எவ்வளோப்போ வந்துச்சு வியூஸ்? அதில் 2 லட்சம் வியூஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள். நம்ம ஊர்லலாம் ஈஸியாக கிடைக்கும் இந்த தண்ணிங்க எல்லாமே. நம்ம கீழே ஊற்றிடுறோம். அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி, மாடு இருக்கிறவங்க வந்து மாட்டுக்கு ஊற்றுறாங்க. மற்ற பேருங்க வந்து செடி வச்சுன்னு இருக்கிறவங்க, கார்டன் வச்சுருக்கிறவங்க வந்து கடையில் தான் போயிட்டு வாங்கிட்டு வந்து எல்லா உரமும் கொடுக்குறாங்க. நம்ம வீட்டில் கிடைக்கிறத வச்சே நம்ம செடிக்கு ஊற்றுனோம்னா நம்ம செடி நல்லா பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நட்டு வச்சிருக்கிற மஞ்சாவும் நல்லா வந்திருக்குது. உங்ககிட்ட வந்து நான் ஒரு புது செடியை காட்டின ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம நட்டு வச்சிருக்கிற இந்த மக்காசோளத்தோட நிலமை. வெயில் நிறைய ஆயிடுச்சு அதனாலயா, இல்லை வந்து இதில் வெள்ளிக்கிழங்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனாலயா என்னன்னு தெரியல. பாருங்க எவ்வளோ காஞ்சி போயிடுச்சு இது. அதனால தான் நம்ம முன்னாடி மக்காசோளம் நட்டு வச்சுருந்தோம். வெறும் மக்காசோளம் மட்டும் இருந்துச்சு அந்த பேக்கில், க்ரோ பேக்கில்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழங்கு ஃபுல்லாக மொத்த சொத்தை எடுத்துக்கின்னு இது காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நிறைய நம்மக்கிட்ட வந்து மொக்காசோள செடியும் இருக்குது, அதுவும் நம்ம எடுத்து நடலாம். நம்மக்கிட்ட வந்து மாற்றி நடுறதுக்கு நிறைய வேலை இருக்குது, கட் பண்ணி விடுறதுக்கும் நிறைய வேலை. மேலே கார்டன்லன்னு வந்துட்டோம்னா நம்மளுக்கு 1 மணி நேரம் பத்தத்தில் ஃப்ரெண்ட்ஸ். செய்யணுன்னா நான் ரொம்ப நேரம் செஞ்சுனே இருப்பேன். அந்த மாதிரி கார்டன் பார்த்தாலே ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தோணும். நீங்கள் எவ்வளோ பேர் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதான் எடுத்துன்னு வந்திருக்கோம் வீட்டிலேருந்து. நான் கொஞ்சம் கிச்சன் வேஸ்ட் எடுத்துன்னு வந்திருக்கிறேன், அதுவும் பார்க்கலாம் இன்னைக்கு நட முடியுதா என்னன்னு சொல்லிட்டு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அது கேனில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்போ மழை பெஞ்சு நின்றுச்சு. நான் இந்த கேனில் வந்து நம்ம கிச்சன் வேஸ்ட்டு எல்லாத்தையுமே போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்போ வந்து பலாப்பழம் தோலெல்லாம் நான் போட்டு வச்சுட்டு உங்ககிட்ட காமிச்சேன். அன்னைக்கு வந்து ஒரு 2 லிட்டர் இது ஃபெர்டிலைசர் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த சின்ன டப்பாயில் இருக்குது, அது காட்டுவா, கிச்சன் வேஸ்ட் ஃபெர்டிலைசர் அது கிடச்சிச்சு. இப்போ ஒரு டப்பா அது நம்ம மேலே வரதுக்குள்ளே அது நிறைஞ்சிருந்தது. இப்போ பாருங்கள் நம்ம கிச்சன் வேஸ்ட்டு அன்றைக்கி நம்ம ரெடி பண்ணி வச்சது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காக்குறேன். மழை தண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. மூடிட்டா இது வந்து ரெடி ஆகிறதுக்கு வந்து ஒரு 10 நாள்லேயே ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து சாம்பல், மழை தண்ணி எல்லாமே நான் கலந்து வச்சுருக்கிறேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மழை தண்ணி இருக்காது, வெறும் கிச்சன் வேஸ்ட்டு, சாம்பல், கம்போஸ்ட் இதெல்லாம் ஒன்று மிக்ஸ் பண்ணி நான் பண்ணுவேன். இப்போ நிறைய இதில் மழை தண்ணி மிக்ஸ் ஆகிருக்குது. கிச்சன் வேஸ்ட் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் கிடைக்கிற காய்கறி தோலுங்களை வச்சு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி செடிக்கு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுவும் புரியல தெரியலன்னா எங்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க, நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. நம்ம விட்ட ஒரு கத்திரிக்காய் வந்து வரைக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், இதே செடியில் வந்து இன்னொரு கத்திரிக்காயும் வந்துருக்குது. செடி பாருங்கள் எப்படி வாடி போயிருக்குது. நம்ம முதல்ல செடிக்கு எல்லாமே தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தண்ணி வந்து ஃபஸ்ட்டு கலந்து நம்ம எல்லா செடிக்கும் ஊற்றிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து போகும்போது பூவெல்லாம் பறிச்சுன்னு போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து தண்ணி ஊற்றி தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வாங்க நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். புளிச்ச மோர், புண்ணாக்கு கரைசல். இது பாரு அடியில் தெரிந்து பாருப்பா புண்ணாக்கு, நம்ம ஊற வச்சுருக்குறோம்ல இந்த தண்ணியில். ஊரில் நம்ம செக் அடிப்பாங்க, களைக்கொட்டை தடியாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஊரில். இங்கே போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்தோம், மெல்லிஸாக இருக்குது. டெல்லியில் இங்கேயும் எண்ணெய் செக் அடித்து கொடுக்குறாங்க. களைக்கொட்டை, கடலை எண்ணெய் கிடைக்குது, கடுகு எண்ணெய் கிடைக்குது, அப்புறம் நல்லெண்ணெய் கிடைக்குது, எள்ளு செக் அடிக்கிறாங்க. செக் அடிக்கிற இடத்துலேயே போயிட்டு நம்ம நேராக கேட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோன்னு கேட்டாக்கா அது அப்படியே ஸ்லைஸ் மாதிரி இருக்குது, பேப்பர் மாதிரி இருக்குது புண்ணாக்கு. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அப்படியே மோட்டாவாக வரும். இது மெல்லிசாக இருக்குது. என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு புண்ணாக்கு, அதனால் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுதான் இப்போ ரெடி பண்ணி இந்த மாதம் ஃபுல்லாக புண்ணாக்கு கரைசல் தான் ஊற்றின்னு இருக்கிறேன். வெயிலுக்கு செடி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் கம்மி விலை தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வந்து செக்கு அடிக்குவாங்கள்ல நம்ம ஊரில், இது நிறைய இருக்கும் செக்கு. அங்கே வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க நம்ம வந்து செடிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கலந்து ஊற்றிட்டா நம்ம தண்ணி ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஊற்றிருக்கிறோம். இப்போ இது கூட நான் இந்த கிச்சன் வேஸ்ட்லேருந்து வந்த ஃபெர்டிலைசரை கொஞ்சம் நான் கலந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நம்ம காய்கறி வேஸ்ட்லேருந்து வந்த ஃபெர்டிலைசர் தான். இதே நம்ம அப்படியே ஊற்றக்கூடாது செடிக்கு, ஏன்னா இது நம்ம அப்படியே எடுத்து ஊற்றினோம்னா செடி வந்து காஞ்ச மாதிரி ஆகிடும். ஒருவேளை நம்ம அப்படி தான் எடுத்து ஊற்றிட்டேன் நான் முன்னாடி இது நடும்போது, அதனால் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. அதிக ஃபெர்டிலைசர் ஸ்ட்ராங் ஆகிட்டாலும் செடி இந்தமாரி வாடி போயிடும். தண்ணியில் கலந்து தான் நம்ம செடிக்கு கொடுக்கணும். வாங்க நம்ம இதை செடிக்கு ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு நானே இந்த மிளகா செடிக்கு ஊற்றுறேன். சிம்லா மிளகா செடிக்கு ஊற்றுறோம். பார்க்கலாம் இனிமேல் செடி எப்படி இருக்குது, இன்னும் 2-3 நாள் பொறுத்து காட்டுறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.